கான்செப்ட்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருந்து சம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் டாபிக்ல இருந்து அப்ஜெக்டிவ் டூ டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. இதுல வந்து இந்த கொஸ்டின்ல ஒன் ஆர் மோர் தேன் ஒன் ஆப்ஷன் கரெக்ட் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A student plots a graph from his readings on the determination of Young's modulus of a metal wire, but forgets to put the labels. The quantities on x and y axis may be respectively. அப்படின்னா இந்த ஒய்யும் எக்ஸுக்கும் கிராஃப் வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்குன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டியா இருக்கும். அப்போ என்னென்ன கிராஃப் இருந்திருக்கலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ எக்ஸ் மாடலஸ் ஈக்குவல் டு எஃப்எல் பை என்ன எடுத்துக்கணும்னா எஃப்எல் பை ஏ இன்டு எலாமினேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எஃப்ன்றதா வெயிட்னு எடுத்துங்க. அப்போ இந்த சப்போஸ் வந்து இந்த ஒய்எல்ஏ கான்ஸ்டன்ட்னா எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் இன்க்ரீஸ்டு அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ தட் வெயிட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எலாமினேஷன். அப்போ வந்து ஒய் டைரக்ஷன்ல வெயிட்னு இருந்து எக்ஸ் டைரக்ஷன்ல எலாமினேஷன் இருக்கலாம். சரி, அதே வந்து இந்த ஃபோர்ஸ் பை ஏரியான்னு எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் பை ஏரியான்னு எடுத்துக்கலாம் ஸ்ட்ரெஸ். அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் அல்லது ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஒய்யும் லென்த் மாற்றம் வச்சுட்டு ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எலாமினேஷன் இருக்கும். ஏன்னா இந்த இந்த பக்கம் வந்துடும். அப்போ ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எலாமினேஷன்னா அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்குன்னா இன்க்ரீஸ் இன் லென்த் தான் எலாமினேஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துருக்கோம். ஸோ அப்போ செகண்டும் கரெக்ட். அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தெரியும் இல்லைங்களா? அப்போ எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் எடுத்திருந்தோம்னா எலாஸ்டிசிட்டின்றது நேச்சுரல் மெட்டீரியல் கான்ஸ்டன்ட். அப்போ ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் வந்துருது. அதனால அப்போ ஒய் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்திருந்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெயின் எடுத்திருந்துக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னு புரியுது. அடுத்து லென்த் இன்க்ரீஸ் அண்ட் வெயிட் ஆகும். அதாவது ஃபோர்ஸுக்கும் எலாமினேஷன் இருக்கு இல்லையா? அப்போ ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எலாமினேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ். அப்படின்னா அப்போ எலாமினேஷன் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு, ஃபோர்ஸ் வந்து அதாவது வெயிட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துருக்கணும். அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனுமே நம்ம வந்து என்ன வருது? ஸ்ட்ரைட் லைன் ப்ரொபோர்ஷனலா தான் வருது. ஸோ தட் இந்த ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The properties of a surface are different from those of the bulk liquid because the surface molecules அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் எடுத்துட்டோம்னா அந்த சர்ஃபேஸ் அதாவது சம் திக்னஸ் இருக்கும், அது 10⁻⁸ இருக்கும் அப்படின்றது நம்ம அப்ஜெக்டிவ் 1 கொஸ்டின்ல பார்த்துட்டோம் மீட்டர். இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற இந்த சர்ஃபேஸ் திக்னஸ் இருக்கு, இந்த லேயர்ல இருக்கிற லிக்விட் மாலிகுல்ஸ்க்கு எல்லாம் நெட் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆயிருக்கும். ஏன்னா ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி வரைஞ்சிருந்தோம்னா இங்க இருக்கிற மாலிகுல்ஸ்ல எல்லாம் நெட் ஃபோர்ஸ் மற்ற மாலிகுல்லாம் நான் டவுன்வர்ட் தான் அட்ராக்ட் பண்ணிருக்கோம். ஆனா இன்சைட் மாலிகுல் எடுத்தோம்னா எல்லா சைட்லயும் மாலிகுல்ஸ் இருக்கும், அதனால எல்லா சைட்லயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி நெட் ஃபோர்ஸ் 0வா இருந்திருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லா பிளேஸ்லயும் மாலிகுல் சேமா தான் இருக்கும். அப்போ ஸ்மாலர் தான் அதர் மாலிகுல் வராது, அக்வயர் சார்ஜ் எல்லாம் அக்வயர் பண்ணிக்காது. ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் தேர் ரேஞ்ச் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். கரெக்ட் தானப்பா? ஏன்னா இந்த லேயர்ல சர்ஃபேஸ்ல இருக்கிறது கொஞ்சம் இந்த ரேஞ்சில் மட்டும்தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஆனா உள்ள இருக்கிறதுல இவ்வளவு ரேஞ்சில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து இன்டீரியர் இருக்கிற மாலிகுலுக்கு நெட் ஃபோர்ஸ் 0, ஆனா சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிகுலுக்கு நெட் ஃபோர்ஸ் டவுன் வருது. ஸோ ஃபீல் நெட் ஃபோர்ஸ் இன் ஒன் டைரக்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் சி அண்ட் டி ஆர் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி ரைஸ் ஆஃப் ஏ லிக்விட் இன் ஏ கேபிலரி டியூப் டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த கேபிலரி டியூப் எடுத்துக்கிட்டோம்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு HRDG டிவைட் பை 2 cos θ தெரியும் உங்களுக்கு. அப்போ H இஸ் ஈக்குவல் டு 2T cos θ டிவைட் பை என்ன வருது? RDGன்னு வந்துருக்கு. அப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது, நேச்சர் ஆஃப் தி லிக்விட் வந்திருக்கும், ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்திருக்கும், ரேடியஸ் ஆஃப் தி டியூப் வந்திருக்கும், டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் எது இருக்கு பாருங்க. அப்படி பார்த்தா இந்த லிக்விட் நேச்சர் மட்டும் கிடையாது, அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து போத் கேபிலரி டியூப் as well as லிக்விட் வரும். அப்போ நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைஸ் ஆஃப் தி லிக்விட் இன் ஏ கேபிலரி டியூப் டிபெண்ட்ஸ் ஆன் சொல்லியிருக்காங்க. சரி, அப்படின்னா வந்து இந்த நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் வருது. அடுத்து இங்க பாருங்க ரேடியஸும் வந்துருக்கு இல்லையா? ஸோ அதனால இது இன்னர் ரேடியஸ் ஆஃப் தி மெட்டீரியல் வந்துருக்கும். அடுத்து வந்து அவுட்டர் ரேடியஸ் எல்லாம் வராது. கரெக்ட் தானப்பா? அவுட்டர் ரேடியஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து இன்னர் ரேடியஸ் ஆஃப் தி டியூபையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் புக்ல இது வந்து ஆன்சர் ABDன்னு கொடுத்துருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி கான்டாக்ட் ஆங்கிள் பிட்வீன் ஏ சாலிட் அண்ட் ஏ லிக்விட் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அப்படின்றாங்க. கான்டாக்ட் ஆங்கிள்ன்றது அதாவது உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ் இது கண்டெய்னர், இங்க லிக்விட் சர்ஃபேஸ், tangent onto the liquid surface makes angle theta with
சாலிட் சர்ஃபேஸ் இருக்கு, இதுதான் காண்டாக்ட் ஆங்கிள். இந்த காண்டாக்ட் ஆங்கிள் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இந்த சாலிட் சர்ஃபேஸ், அடுத்து டிபெண்ட்ஸ் ஆன் லிக்விட் சர்ஃபேஸை பொறுத்து இருக்கும். அதனால போத் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் தி சாலிட் as well as மெட்டீரியல் ஆஃப் தி லிக்விட்னா A and B are கரெக்ட்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க a liquid in a contained in a vertical tube of semicircular cross section. The contact angle is 0. The force of surface tension on the curved part and on the flat part in the ratio dash ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இந்த flat partக்கு length வந்து 2r, curved partக்கு length வந்து pi r ன்னு போட்டுக்கலாம். Surface tensionக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா வந்து force due to surface tension. that is equal to surface tension to effective length ன்னு போடணும். அப்போ இந்த ஸ்ட்ரைட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது வந்து இங்க என்ன கேட்டிருக்காங்க, செமி சர்க்குலர் பார்ட் ஒன்று கேட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கு. தி ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் அந்த கர்வ் பார்ட் அண்ட் ஃபிளாட் பார்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபிளாட் பார்ட் எடுத்தோம்னா அதுக்கு என்ன வருது, சர்ஃபேஸ் டென்ஷன் 2r லெங்த். இதே கர்வ்டு பார்ட் எடுத்தோம்னா அது சர்ஃபேஸ் டென்ஷன் πr வருது. அப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 எடுத்து ஈக்குவேஷன் 2 டிவைட் பை 1 போட்டீங்கன்னா ஃபோர்ஸ் டியூ டு கர்வ்டு பார்ட் டிவைட் பை ஃபோர்ஸ் டியூ டு ஃபிளாட் பார்ட் வந்து என்ன ஆகுதுன்னா t into πr divided by t into 2r வந்துருதா. அப்ப dt கேன்சல், rr கேன்சல், so that pi by 2 னு வந்திருக்கு ஆன்சர். so that இந்த क्वेश्चனுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், pi by 2, pi/2 அப்படினு எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. when a capillary tube is dipped into a liquid, the liquid neither rises nor falls in the capillary அப்படினு சொல்லிருக்காங்க. அப்படினா நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா h is equal to நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். அதாவது h is equal to 2t cos theta divided by rdg அப்படின்னு இந்த ஃபார்முலா தெரியும். அப்ப இந்த cos theta 0 ஆயிருச்சுன்னா h வந்து 0 இருக்கும், neither falls nor rise அப்படின்னா. அப்ப cos theta 0 ஆயிருக்குன்னா theta வந்து 90 டிகிரியா இருக்கணும், சரிங்களா? அப்போ the angle of contact may be இருக்கலாம், ஏன்னா இங்க சர்ஃபேஸ் டென்ஷன் 0 இருக்கலாம் இல்லையா? அப்போ வந்து நல்லா ஞாபகம் h is equal to 2t cos theta by rdg ன்னா rdg இது 2 எல்லாம் 0 வராது. அப்போ h 0 இருக்குன்னா t cos theta தான 0 இருக்கணும். அப்போ either t 0 இருக்கலாம், இல்லனா cos theta 0 இருக்கலாம். அப்போ வந்து theta 90 இருக்கலாம். அப்போ theta 90 இருக்கலாம், must be கிடையாது. ஏன்னா t 0 இருக்கலாம், surface tension 0 இருக்கலாம். அதனால the angle of contact may be 0 ன்னு சொல்லலாம். அதே மாதிரி surface tension may be 0. அப்போ இது ரெண்டுத்துல எதனா ஒன்னு 0 இருந்தா போதும், liquid வந்து neither rise nor fall அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A solid sphere moves at a terminal velocity of 20 meters per second in air at a place where g equal to 9.8. The sphere is taken in a gravity-free fall, having air at the same pressure and pushed downward at a speed of 20 meters per second. சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. அப்போ ஒரு பிளேஸ்ல 20 மீட்டர் பர் செகண்ட்ல வெலாசிட்டி டவுன்வர்ட் போயிருக்கு வெலாசிட்டி. அப்போ வந்து இங்க விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருந்திருக்கும், அடுத்து வெயிட் mg ஃபோர்ஸ் இருந்திருக்கும், கரெக்ட்டுங்களா? இந்த கேஸ்ல விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் கொண்டு போறோம், கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ்ல mg வந்து 0 ஆயிடும், கரெக்ட்டுங்களா? இப்போ வெலாசிட்டி டவுன்வர்ட் புஷ் பண்ணும்போது அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் மட்டும் தானே இருந்திருக்கும், அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் மட்டும் இருந்திருக்கும். இப்போ இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் எவ்வளவு இருந்திருக்கும், அந்த ஈக்குவல் டு m into g வந்திருக்கும். அப்படின்னா ஆக்சலரேஷன் எவ்வளவு இருக்கும், ஃபோர்ஸ் பை மாஸ் எடுத்துக்கணும் இல்லையா? ஃபோர்ஸ் பை மாஸ் போட்டா mg டிவைட் பை m னு போட்டா mm கேன்சல் ஆயிட்டு g 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷன் வந்து வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்ல இருக்கும், அப்போர்ட் இருந்திருக்கும். ஸோ இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து அப்போசிட் மோஷன் ஆகும், வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும், அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸும் டிக்ரீஸ் ஆயிரும், அப்போ ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகும். ஸோ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு ஆக்சலரேஷன் ஆப்போசிட்ல இருக்கு, கரெக்டுங்களா? வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், ஏன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆப்போசிட் இருக்கு. ஸோ ஃபைனலா வெலாசிட்டி வந்து 0 வந்துடும், கரெக்டுங்களா? அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் சொல்லலாம் சொல்லுங்க. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இனிஷியல் ஆக்சலரேஷன் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்போர்ட் வந்திருக்கு, ஏன்னா வெலாசிட்டி டவுன்வர்ட் இருக்கனால விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்போர்ட் இருக்கு, ஒரே ஒரு ஃபோர்ஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்போர்ட் இருக்கனால ஆக்சலரேஷன் அப்போர்ட். ஸோ தட் இனிஷியல் ஆக்சலரேஷன் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்போர்ட். அடுத்து வந்து இந்த வெலாசிட்டி வந்து என்ன ஆகும்னா அது குறைஞ்சிட்டே வரும். அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து 6 eta rv தானே, வெலாசிட்டி இந்த ஃபோர்ஸ் அப்போசிட் ஃபோர்ஸ்னா வெலாசிட்டி குறையுதுன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் குறையுது. அதனால விஸ்கஸ் ஃபோர்ஸ் குறைஞ்சுன்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ், இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் குறையுதுனால ஆக்சலரேஷன் குறையுது. ஸோ மேக்னிட்யூட் ஆஃப் ஆக்சலரேஷன் வில் டிக்ரீஸ். அப்போ வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போய் ஃபைனலா என்ன ஆயிரும்னா இது ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் பி சி டி ஆர் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இந்த தேர்ட் கொஸ்டின்ல புக்ல வந்து ஏபிடி கொடுத்துருக்காங்க, நமக்கு ஏடி வந்திருக்கு. அப்போ பி எப்படி கரெக்டா இருக்குன்னா, ரைஸ் ஆஃப் எ லிக்விட்னா ஒருவேளை மாஸ் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் கேட்டிருக்கலாம், மாஸ் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா
அப்போ மாஸ் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் என்னும்போது உங்களுக்கு என்ன வரும்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி தான். அப்போ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் இன்ட்டு டிஜின்னு வருது, டின்னு வருது. அப்போ வந்து ரேடியஸ் டிபெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த ஹைட் ரைஸ் ஆகிறது வந்து நேச்சர் ஆஃப் தி லிக்விட் பொறுத்து இருக்கு. அடுத்து வந்து இந்த ஹைட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுதான் ஒருவேளை லெங்க்னு சொல்லியிருக்காங்களா என்னன்னு அப்படின்னு நினைக்கலாம். அப்படி எடுத்தா பி கரெக்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம்.